ஒரு நாள் காக்கா தன்னுடைய கூட்டுல முட்டைகள் இட்டுதான். அந்த மோசமான பாம்பு காக்காவோட கூட்டுக்கு வந்து அந்த முட்டைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சான். திரும்பி வந்த காக்கா தன்னுடைய கூட்டுல முட்டைகள் இல்லாததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருச்சான். காக்கா ரொம்ப ஆழமா யோசிச்சுதான். அப்போ காக்காவுக்கு ஒரு யோசனை தோணுச்சான். காக்கா அங்கிருந்து பறந்து போய் பக்கத்துல இருந்த ஒரு ராஜாவோட அரண்மனைக்குள்ள போச்சான். அந்த அரண்மனைக்குள்ள இருந்த ஒரு குளத்துல இளவரசி தன்னுடைய நகைகளை கழட்டி வச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நகைகளை பார்த்த காக்கா அதுல இருந்து ஒரு நகை எடுத்துட்டு பறக்க ஆரம்பிச்சுதான். இதை பார்த்த அரண்மனை காவலாளிகள் காக்காவை துரத்த ஆரம்பிச்சாங்களாம். மரத்துக்கு பக்கத்துல போனதுமே அந்த காக்கா அந்த நகைய அந்த பாம்போட கூட்டுக்குள்ள போட்டுடுச்சான். இதை பார்த்த காவலாளிகள் அந்த நகைய பாம்போட கூட்டுல இருந்து ஒரு பெரிய கொம்பு வச்சு எடுக்க முயற்சி பண்ணாங்களாம். பாம்பை பார்த்ததுமே அந்த காவலாளிகள் பாம்பை அடிக்க ஆரம்பிச்சாங்களாம். கொஞ்ச நேரத்துல அந்த காவலாளிகள் அந்த பாம்பை பிடிச்சு ஒரு பைக்குள்ள போட்டு அடைச்சிட்டாங்களாம். தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால காக்கா அந்த பாம்பை அந்த மரத்துல இருந்து விரட்டி அடிச்சிருச்சான்.